ஹலோ மக்களே! இன்னைக்கு காலையிலேயே ஒரு வேலை இருந்ததுனால நிலத்துக்கு போயிருந்தேன். நிலத்துல ஒரு பக்கத்துல இந்த மாதிரி பூ பூத்து ஒரு செடி பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்ததுங்க. கிட்ட போய் பார்த்தா அதோட இலையெல்லாம் பார்க்க இப்படி தான் இருந்தது. பூ பார்க்கறதுக்கு குட்டி குட்டியா வெள்ளை கலர்ல பூத்து குலுங்கிட்டு இருந்ததுங்க. எனக்கு இத பார்த்தோனே ரொம்ப அழகா இருக்கே! இது என்ன செடியா இருக்கும்? இதோட பேர் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பா எனக்கு இது தெரியவே இல்ல. சரி அம்மா வந்தா கேட்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோவக்கொடி பார்த்தீங்கன்னா, நெறைய காய் வச்சிருந்ததுங்க. ஏதோ 1, 2 காய் தான் இருக்குன்னு சொல்லி பறிச்சுட்டே இருந்தா, பறிக்க பறிக்க காய் உள்ள கொடியில இருந்துகிட்டே இருந்ததுங்க. நான் ஒரு 4, 5 காய் கிட்ட பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கோவக்காய் வந்து சாப்பிட்டீங்கன்னா கசப்பா தான் இருக்கும். சமைக்கிறதுக்குன்னு விதைக்கிற கோவக்காய் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். இயற்கையா காய்க்கிற இந்த கோவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்தா மட்டும் சாப்பிடலாம். அதுக்கடுத்து இது ராசாத்தி கீரை, அப்புறம் புதினாலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா துளிர் விட்டு வந்திருந்ததுங்க. பக்கத்திலேயே அம்மா வந்து முள்ளங்கியும் விதைச்சிருந்தாங்க. முள்ளங்கியும் பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி பாய்ச்ச பாய்ச்ச தான் இதெல்லாம் நல்லா வரும். அடுத்ததா புளிச்சக்கீரையும் வச்சிருக்காங்க அம்மா. மஞ்சக்கிழங்கு, வெத்தலைவள்ளி கிழங்கு கொடியெல்லாம் பொங்கலுக்காக தான் நாங்கள் பயிர் வச்சுருந்தோம். ஆனால் பொங்கல் போயுமே நாங்கள் அதை இன்னும் தோண்டி எடுக்கவே இல்லைங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நான் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கு கொடியெல்லாம் தோண்டி காமிக்கிறேன். அடுத்தது என் கண்ணில் பட்டது இந்த மணத்தக்காளி செடி தாங்க. கண்டிப்பாக இதையும் ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் நம்ம கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி செடிலாம் நாங்கள் வைக்கவே இல்லைங்க. அதுவாக இயற்கையாக வளர்றது தான். அப்புறம் அம்மா வந்ததுக்கப்புறம் இந்த செடியோட பேரை சித்தரகம் இல்லைனா வெள்ளை கொடிவேலி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்ச செடின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நமக்கு எதுவுமே தெரியலிங்க. அந்த செடியோட பயன்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. அம்மாக்குமே தெரியலன்னு தான் சொன்னாங்க. அடுத்தது நம்ம நிலத்துல ஒரு பக்கம் ஃபுல்லாமே நம்ம நெல் பயிர் தாங்க வச்சுருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக வேர்க்கடலை வந்து போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மேலே அந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, அது வரைக்குமே நம்ம வேர்க்கடலை தான் பயிர் வச்சுருக்கோம். அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம நெல் பயிர் வச்சுருக்கோம். என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட போதுங்க. லஞ்ச் பிரேக் இல்லை ஈவினிங்கில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தால் கூட எங்கள் நிலத்துக்கு போயிட்டு வருவேன். நிலத்தில் இருக்கிற எங்கள் பயிரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாலே மனசில் ஒரு நிம்மதி இருக்குங்க.